நம்ம ஊர் சைடெல்லாம் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆமாம், பெரிய சிதம்பர ரகசியம் இதை மறைச்சி வைக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த சிதம்பர ரகசியத்தை பற்றி பார்க்கலாமா? அந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னா, சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலுங்க. இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதே வந்து பெரிய ஒரு கிஃப்ட்டுங்க நமக்கு. உலகின் பூமத்திய ரேகையோட சரியான சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்குது இந்த கோயில். இந்த பஞ்சபூத கோயில்களில் வந்து ஆகாயத்தை குறிக்கிறது தான் இந்த தில்லை நடராஜர் கோயில். காற்றை குறிக்கிறது வந்து காளகஸ்தி ஆலயம். காளகஸ்தி கோயில் போயிருப்பீங்கள, உங்களுக்கு தெரியும். நிலத்தை குறிக்கிறது வந்து காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம். இது எல்லாமே சரியாக ஒரே நேர்கோட்டில், அதாவது 79 டிகிரி 41 செகண்ட் கிழக்கு நோக்கி தீர்க்க ரேகையில் அமைஞ்சிருக்கு. இதை எப்படி பார்க்கலான்னா, கூகுள் மேப் உதவியோட வானத்து மேலேருந்து பார்த்தோம்னா அப்படியே அது எல்லாம் நேராக சென்டராக ஒன்றா கூடுறத கண்கூட பார்க்க முடியும். இது வந்து பொறியியல் புவியியல் வானவியலோட உச்சகட்ட அதிசயம்னு சொல்கிறாங்க. தமிழனோட கண்டுபிடிப்பே எவ்வளோ பெரிய அதிசயமாக இருக்குது பார்த்திங்களா? அதே மாதிரி மனித உடலில் வந்து 9 வாயில் இருக்குங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கண்ணு காது மூக்கு எல்லாம் சேர்த்து 9 வாயில் இருக்குது. ஆனால் சிதம்பரம் நடராஜர் கோயிலோட வாயிலும் 9. இது ரெண்டும் ஒத்து போகும். அதே மாதிரி 21,600 தகடுகளால் அந்த பொற்கூரையை வேஞ்சிருக்காங்க. நம்ம மனுஷனோட சராசரி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சுவாசிக்கிறோன்னா 21,600 தடவை. இது ரெண்டும் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு அதிசயம் என்னென்னா, 21,600 தகடுகளை வேயறதுக்கு, அவங்க வந்து பொற்கூரை வேயறதுக்கு 72,000 தங்க ஆணிகளை யூஸ் பண்ணி அந்த பொற்கூரையை வேஞ்சிருக்காங்க. இந்த 72,000 என்ற எண்ணிக்கை வந்து நம்ம மனித உடம்புல உள்ள ஒட்டுமொத்த நாடிகளோட எண்ணிக்கை. இது ரெண்டும் ஒத்து போதா? அடுத்து பெரிய ஆச்சரியம் என்னென்னா, பொன்னம்பலம் இருக்குல்ல, அது வந்து ஒரு கோயிலோட பேர் பொன்னம்பலம். அந்த கோயிலில் உள்ள பகுதி கொஞ்சம் இடதுபுறமாக இருக்குமா, சாஞ்ச மாதிரி. இது நம்ம உடம்புல வந்து எதை குறிக்குதுன்னா, ஹார்ட்டை குறிக்குது, இதயத்தை குறிக்குது. இந்த இடத்த அடையிறதுக்கு நம்ம 5 படி ஏறணுமா அந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு. இந்த படிகளை ஏறுறதால, அந்த 5 படி ஏறுறதால இது வந்து பஞ்சாட்சர படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிவாய நம எழுத்து, 5 எழுத்து, அதுக்கும் மேட்ச் ஆகும். இதில் 4 தங்க தூண் இருக்குது. இந்த 4ம் வந்து எதை குறிக்குதுன்னா, 4 வேதங்களை குறிக்குது. ரிக் யஜுர் சாம அதர்வன். அதே மாதிரி பொன்னம்பலத்தில் வந்து 28 தூண்கள் இருக்குதாமா. அந்த 28 தூண்களும் 28 ஆகமங்களை குறிக்குது. அதே மாதிரி சிவனை வழிபடுற 28 வழிகளையும் இது குறிக்குதுங்க. இந்த 28 தூண்களும் 64 + 64 மேற்பலகைகளை கொண்டு செஞ்சுருக்காங்க. இந்த 64 எதை குறிக்குதுன்னா, ஆயக்கலைகள் 64 அப்படிங்கிறத குறிக்குது. அப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா, அந்த விசேஷமாக பூஜை நடக்குது பார்த்திங்களா, அந்த டைமில் போகும்போது பார்த்திங்கன்னா தெரியும். அந்த பூஜை நடக்கும்போது மேலே வந்து அரூபமாக தான் இருக்குமா, திரை மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. சாமி பூஜை நடந்ததுக்கப்புறம் திரையை விளக்குவாங்க. விளக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எந்த ஒரு சிலை சிவனோ எதுவுமே தெரியாது, வெறும் ஆகாயம் மட்டும்தான் தெரியுமாமா. இது எதை குறிக்குதுன்னா வந்து, இறைவன் வந்து அரூபமாக இருக்கார், காற்றில் கலந்துருக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு, சிவன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறாருங்கிறத உணர்த்தும் விதமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதே நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம். எல்லா நீக்கமர நிறைஞ்சிருக்காரு சிவன்றதை உணர்த்துது இது. இது மாதிரி நிறைய ஆச்சரியமான தகவல்கள் இன்னும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இதை பற்றி ரிசர்ச்சே பண்ணலாம் போல். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, மனித உடம்புக்கும் அந்த கோயிலுக்கும் இவ்வளோ சம்பந்தங்கள் இருக்குன்றதை இன்றைக்கி தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஏதாவது புதுசாக ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.